இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா போதும். என் வாழ்க்கை முழுமையாயிடும். அதுக்கப்புறம் எனக்கு வேற எந்த குறையுமே இருக்காது. இப்படி உங்க வாழ்க்கையில ஒரு தடவையாவது நீங்க நினைச்சிருப்பீங்க இல்லையா? ஆமா, கண்டிப்பா. அது பல வருஷமா ஆசைப்பட்ட ஒரு வேலையா இருக்கலாம். இல்ல ஒரு நல்ல வாழ்க்கை துணையா கூட இருக்கலாம். இல்லனா பேங்க் பேலன்ஸ்ல நாம நினைச்ச ஒரு குறிப்பிட்ட தொகையா கூட இருக்கலாம். ஆனா நிஜத்துல என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கரெக்ட். அந்த ஆசை நிறைவேறின கொஞ்ச நாள்லயோ, இல்ல ஒரு சில மாசங்கள்லயே நம்ம மனம் தன்னிச்சையா அடுத்த குறைய தேடி ஓட ஆரம்பிச்சிடும். எக்ஸாக்ட்லி. அப்போ உடனே நமக்கு ஒரு குற்ற உணர்வு வரும். ஏன் எனக்கு மட்டும் ஒரு முழுமையான திருப்தியே கிடைக்க மாட்டேங்குது? என்னிடம் என்ன குறை? அப்படின்னு நீங்க உங்களையே கேட்டுக்கிட்ட அனுபவம் நிச்சயமா உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அந்த உணர்வு நெறைய பேருக்கு ரொம்ப பரிச்சயமானது தான். ஒரு இலக்க அடையிற வரைக்கும் நமக்குள்ள இருக்கிற அந்த தீவிரமான வெறி, அத அடைஞ்ச மறுநிமிஷமே மாயமா மறைஞ்சிடும். ஆமா. உடனே பலரும் தங்களுக்கு ஏதோ உளவியல் ரீதியான பிரச்சனை இருக்கு, இல்ல நாம ரொம்ப பேராசை பிடிச்சவங்கன்னு தங்கள தாங்களே வருத்துக்கிறாங்க. ஆனா, அது உண்மை இல்ல. இந்த ஆய்வுகளையும் தரவுகளையும் நாம ஆழமா பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. அதாவது இது உங்களோட தனிப்பட்ட பிரச்சனையோ இல்ல உங்களோட குணநலன் சார்ந்த குறையோ கிடையாது. ஓ! அப்ப இது எல்லாருக்கும் பொதுவான ஒண்ணா? நிச்சயமா இது ஒட்டுமொத்த மனித குலத்தோட மூளை அமைப்புலையும் இயற்கையான மனநிலையிலையும் இருக்கிற ஒரு அடிப்படை அம்சம். அப்படி என்றால், நாம எப்பவுமே எதையாவது தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறது இயற்கையான ஒரு விஷயமா? இதோட பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன? இத முழுமையா புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் மூளையோட வேதியியலுக்குள்ள போகணும். சரி. எல்லாவற்றுக்கும் மேலா, இந்த முடிவற்ற ஓட்டத்திலிருந்து விடுபட்டு நிம்மதியா வாழ்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமே. கண்டிப்பா. இன்னைக்கு இந்த ஆழமான அலசல்ல அதான் நம்மளோட நோக்கம். சூப்பர். அதிகப்படியான தகவல்களால உங்கள சோர்வடைய செய்யாம, இந்த சுவாரஸ்யமான அறிவியல் உண்மைகள நாம பேசலாம். முதல்ல, மனத்திருப்தி இல்லாத இந்த நிலைக்கு காரணம் மூளையோட ரசாயன அமைப்புதான்னு சொல்றீங்க. அது எப்படி சாத்தியம்? இப்போ பாத்தீங்கன்னா, மூளையில டோபமைன் அப்படின்னு ஒரு நரம்பியல் கடத்தி இருக்கு. அதாவது ஒரு கெமிக்கல். நெறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, டோபமைன் அப்படிங்கிறது மகிழ்ச்சிக்கான ரசாயனம் அப்படின்னு தப்போ புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆமா, நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். சந்தோஷமா இருந்தா டோபமைன் சுரக்கும், இல்லையா? அதுதான் இல்ல. டோபமைன் மகிழ்ச்சிக்கான ரசாயனம் கிடையாது. அது எதிர்பார்ப்பிற்கான ஒரு உந்துதலுக்கான ரசாயனம். ஒரு நிமிஷம். இது கேட்கறதுக்கே ரொம்ப முரண்பாடா இருக்கே! எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. ஒரு பொருள இல்ல நாம விரும்பிய இலக்கை அடையும் போது கிடைக்கிற உணர்வை விட, அதை நோக்கி நாம ஓடிக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த டோபமைன் மிக அதிகமா சுரக்குது. அதாவது, நாம ஆசைப்பட்ட பரிச கையில வாங்குறத விட, அந்த பந்தயத்துல ஓடும்போது தான் நம்ம மூளை அதிக உற்சாகத்துல இருக்குன்னு சொல்றீங்களா? என்னங்க சொல்றீங்க? ஆமா, அதுல தான் மூளையோட தந்திரமே அடங்கியிருக்கு. இத ஒரு சாதாரண உதாரணத்தோட பார்க்கலாம். இப்ப நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு உணவ ஆன்லைன்ல ஆர்டர் பண்றீங்கன்னு வைங்க. சரி, ஆர்டர் பண்ணியாச்சு. அந்த உணவு உங்க கைக்கு வர்ற வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க மொபைல்ல அந்த டெலிவரி ஸ்டேட்டஸ செக் பண்ணுவீங்க இல்லையா? ஆமா. ஃபுட் ரெடி ஆயிடுச்சு. டெலிவரி பாய் கிளம்பிட்டார் அப்படின்னு பாக்கும்போது ஒரு ஆர்வம் வரும். அத சாப்பிட தொடங்கின சில நிமிஷங்கள்லயே அந்த டோபமின் சுரப்பு கணிசமா குறைஞ்சிடும். வாவ்! இப்பதான் புரியுது. அப்போ எதிர்பார்ப்புல தான் அந்த ரசாயனம் வேலை செய்து அனுபவிக்கிறதுல இல்ல. உண்மைதான். இலக்க அடைஞ்ச உடனே மூளையில இருக்கிற டோபமின் ஏற்பிகள், அதாவது ரிசெப்டார்ஸ், தங்களோட உணர்திறனை குறைச்சுக்கும். சயின்ஸ்ல இத டவுன் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்வாங்க. ஓ! அப்போ அந்த உற்சாகம் உடனே வடிஞ்சிடுமா? ஆமா, ஒரு குறிப்பிட்ட உச்சத்தை அடைஞ்ச உடனே மூளை தன்னோட இயல்பான சமநிலைக்கு திரும்ப முயற்சி பண்ணும். அந்த சமநிலைக்கு வந்த உடனே மூளை மறுபடியும் அந்த உற்சாக நிலையை தேட ஆரம்பிக்கும். ஆ! அடுத்து என்ன? அடுத்து எந்த இலக்கு நோக்கி ஓடலாம் அப்படின்னு மூளை கேட்க ஆரம்பிச்சிடுது. கரெக்ட்டா? கரெக்ட். அதனால தான் தேடலில் இருக்கும் இன்பம் அடைவதில் இல்லை அப்படிங்கிறது வெறும் கவிதை வரி கிடையாது. இது ரொம்ப ஆழமான உயிரியல் உண்மை. இது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை ஏற்படுத்துது. நம்ம மூளை நம்மள நிம்மதியா இருக்க விடாம இப்படி தொடர்ந்து ஓட வச்சு நம்மளையே ஏமாத்துதா? ஏமாத்துதுன்னு சொல்ல முடியாது. அது நம்மள காப்பாத்துது. காப்பாத்துதா? நாம நிம்மதியா ஒரு மரத்தடியில உட்கார்ந்துடக் கூடாதுங்கிறதுக்காகவே இயற்கை நமக்கு இந்த அமைதியின்மைய ஒரு பரிசா கொடுத்திருக்கா என்ன? இதை ஏன் இயற்கை இப்படி டிசைன் பண்ணணும்? நிச்சயமா. இதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கு. இத மூளையோட வேதியியல்ல இருந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, பரிணாம வளர்ச்சி அடிப்படையில, அதாவது எவல்யூஷனரி சைக்காலஜி படி பார்த்தோம்னா ரொம்ப தெளிவா விட கிடைக்கும். பரிணாம வளர்ச்சியா? சொல்லுங்க கேப்போம். ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி ஆதிகால காடுகள்ல வாழ்ந்த மனிதனை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. அவனுக்கு முழுமையான மன திருப்தி கிடைச்சிருந்தா என்ன ஆகியிருக்கும்? ம்.
ஒருவேளை சாப்பாடு கிடைச்ச உடனே ஆஹா என் வாழ்க்கை முழுமை அடைஞ்சிருச்சு, இனி எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு நினைச்சிருப்பான். ஆமா. அப்படி நினைச்சு அவன் ஒரு மரத்தடியில நிம்மதியா தூங்கி இருந்தா என்ன நடந்திருக்கும்? அந்த நிம்மதி அவனுக்கு பெரிய ஆபத்தா முடிஞ்சிருக்கும். அடுத்த வேளை சாப்பாட்டுக்காக அவன் முயற்சி பண்ணியிருக்க மாட்டான். இல்லனா ஏதோ ஒரு கொடிய மிருகத்துக்கிட்ட சிக்கி நிச்சயமா செத்து போயிருப்பான். அதுதான் இயற்கையோட கணக்கு. நாளைக்கு என்ன பண்றது? குளிர்காலம் வந்தா என்ன பண்றது? பாதுகாப்பான இடம் எங்க கிடைக்கும்? அப்படின்னு ஒரு நிரந்தரமான அதிருப்தியும் கவலையும் எந்த மனிதர்களுக்கு இருந்ததோ அவங்க தான் அடுத்த வேளை உணவை தேடினாங்க. ஓ, அதனால தான் அவங்க பாதுகாப்பான குகைகளை தேடினாங்க, தற்காப்புக்காக ஆயுதங்களை கண்டுபிடிச்சாங்க. எக்ஸாக்ட்லி. ஆக இந்த திருப்தியின்மை அப்படிங்கிறது மனிதனை பாதுகாத்து வாழ வைக்கிறதுக்காக இயற்கையாவே பரிணாம வளர்ச்சியோட மூலமா நமக்குள்ள ஆழமா விதைக்கப்பட்ட ஒரு தற்காப்பு கருவி, ஒரு சர்வைவல் டூல். அப்போ காடுகள்ல எந்த மனிதர்கள் அதிருப்தியோடவும் எப்பவுமே உஷாராவும் இருந்தாங்களோ அவங்க மட்டும்தான் பழிச்சுக்கிட்டாங்க. ஆமா, ரொம்ப நிம்மதியா இருந்தவங்கெல்லாம் அழிஞ்சிட்டாங்க. இன்னைக்கு நாம அந்த அதிருப்தி அடைஞ்ச மனிதர்களோட மரபணுக்களை தான் சுமந்துகிட்டு இருக்கோம். ஆஹா, இது எவ்ளோ பெரிய திறப்பு! மூளை நம்மள சந்தோஷமா வைக்க டிசைன் பண்ணப்படல, அது நம்மள உயிரோட வைக்கவே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. நம்மளோட இந்த தொடர் அதிருப்தி பரிணாம வளர்ச்சியோட ஒரு தற்காப்பு தந்திரம்னு இப்ப ரொம்ப நல்லா புரியுது. ஆமா, இதுதான் அடிப்படை உண்மை. ஆனா இங்க எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது. நாம அவ்ளோ ஆசைப்பட்டு பல வருஷமா கஷ்டப்பட்டு வாங்கின ஒரு பொருளோட ஈர்ப்பு ஏன் சில நாட்கள்லயே நமக்கு சலிச்சிடுது? இந்த சலிப்புக்கும் மூளைக்கும் என்ன லிங்க்? இதுக்கு சைக்காலஜில பழகி போகும் மனம், அதாவது ஹிடோனிக் அடாப்டேஷன் அப்படின்னு பேரு. ஹெடோனிக் அடாப்டேஷன் அப்படின்னா? மனித மனம் எப்பேற்பட்ட உயர்ந்த இல்ல தாழ்ந்த சூழ்நிலைக்கும் ரொம்ப சீக்கிரமா பழகிக்கிற தன்மை கொண்டது. இது ஈஸியா புரிஞ்சுக்க ஒரு ட்ரெட்மில் உதாரணத்தை எடுத்துக்கலாம். ஜிம்ல இருக்குமே அந்த ட்ரெட்மில்லா? ஆமா, அதேதான். நீங்க ட்ரெட்மில்ல எவ்வளவு வேகமா ஓடினாலும் நீங்க ஒரே இடத்துல தான் இருப்பீங்க இல்லையா? மனித மனத்தோட ஆசைகளும் அப்படிதான். ஓ, எவ்வளவு ஓடினாலும் அதே இடம்தானா? ஆமா, வாழ்க்கையில உங்களுக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி கிடைச்சாலும், மிகப்பெரிய ப்ரொமோஷன் கிடைச்சாலும் சரி, மூளையோட அந்த மகிழ்ச்சி குறியீடு திரும்பவும் பழைய நிலைக்கே வந்துடும். எனக்கு தெரிஞ்சு இதை எல்லாரும் அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பொருளை வச்சு உணர்ந்திருப்பாங்க. இப்போ தடவையா ஒரு ரொம்ப விலையுயர்ந்த ஸ்மார்ட் போன் வாங்குறோம்னு வைங்க. ஆமா, ஒரு வாரம் அது எவ்வளவு கவனமா பார்த்திருப்போம். கண்டிப்பா கீழே வைக்கவே பயப்படுவோம், தினமும் தொடைப்போம். ஆனா ஒரு 3 மாசத்துல அந்த போன் காரோட சீட்டுக்கடியிலயோ இல்ல சோஃபாவுக்கு இடையிலயோ அனாதையா கிடக்கும். மூளை அந்த பொருளை எப்படி இவ்ளோ சீக்கிரம் சாதாரணம் அப்படின்னு முத்திர குத்துது? அது மூளையோட ஒரு எனர்ஜி சேவிங் மோட், அதாவது ஆற்றல் சேமிப்பு முறை. புதுசா ஒரு விஷயம் நடக்கும்போது மூளை ரொம்ப அலர்ட்டா இருக்கும். ஆனா அதுவே தினமும் நடக்கும்போது மூளை அதை தன்னோட பேக்ரவுண்ட் ப்ராசஸா மாத்திருது. ஓ, டெய்லி நடக்கிறதால மூளை அதை கண்டுக்கிறது இல்ல. கரெக்ட். நீங்க பல வருஷமா கனவு கண்டு வாங்கின ஒரு வீடா இருந்தாலும் கூட, ஆரம்பத்துல அந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது இருக்கிற பெருமிதம் கொஞ்சம் மாசத்துல குறைஞ்சிடும். தினமும் அந்த வீட்டுக்குள்ள போய் வரும்போது அது வெறும் செங்கல் சுவர்களாவும் கதவுகளாவும் மட்டுமே மூளைக்கு பதிவாகிடும் இல்லையா? ஆமா, அதோட இன்னொரு பெரிய சிக்கலும் இருக்கு. நம்ம மூளை எப்பவுமே தன்னிடம் இருக்கிறத ஒரு தனித்தீவா நின்னு மதிப்பிடுறதே கிடையாது. அது எப்பவுமே மத்தவங்க கிட்ட இருக்கிறதோட ஒப்பிட்டு தான் தன் சொந்த நிலையை தீர்மானிக்குது. அதாவது நம்ம மகிழ்ச்சி அப்படிங்கறது நாம என்ன வச்சிருக்கோங்கிறத பொறுத்தது இல்ல, நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் என்ன வச்சிருக்காருங்கிறத பொறுத்ததுன்னு சொல்றீங்களா? துல்லியமான வார்த்தைகள். இப்போ நீங்க ஒரு புது கார் வாங்குறீங்க, உங்களுக்கு அதுல ரொம்ப சந்தோஷம். ஆனா மறுநாளே உங்க நண்பர் அதை விட ஒரு விலை உயர்ந்த காரை வாங்கும்போது உங்க காரு மேல இருந்த திருப்தி உடனே குறைஞ்சிடுது. அடடா, ஆமா. மனித மூளைக்கு தனிப்பட்ட செல்வம் முக்கியமில்ல. சமூகத்துல மத்தவங்கள விட நாம எப்படி இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒப்பீட்டு நிலை தான் ரொம்ப முக்கியம். ரிலேட்டிவ் ஸ்டேட்டஸ்னு சொல்வாங்களே அதுதான். கரெக்ட். அதனால தான் உலகத்தோட மிகச்சிறந்த வசதிகளோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த காலத்திலும் கூட சமூக வலைத்தளங்கள்ல மத்தவங்களோட வாழ்க்கைய பார்த்து நம்ம மூளை தொடர்ந்து ஏங்கிக்கிட்டே இருக்கு. இத கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப சோர்வா இருக்குங்க. மூளையோட ரசாயனம் நம்மள ஓட வைக்குது, பரிணாம வளர்ச்சி நம்மள அமைதியா இருக்க விடாம தடுக்குது, பழகி போகும் குணம் நம்ம அடைஞ்ச வெற்றிகளை ரொம்ப சாதாரணமாக்கிடுது. உண்மைதான். அது போக இந்த சமூக ஒப்பீடு வேற நம்மள நிம்மதி இழக்கச் செய்யுது. எல்லாமே நமக்கு எதிராவே இருக்கிற மாதிரி தோணுதே. உந்துதலை இழக்காம அதே சமயம் இந்த உயிரியல் வலையில இருந்து தப்பிக்கவே முடியாதா? நிச்சயமா தப்பிக்க முடியும். இது மனித இயல்புதான் அப்படிங்கறத முழுமையா புரிஞ்சுக்கிறதே முதப்படி.
நம்ம மூளை எப்படி வேலை செய்யுதுங்கிற விழிப்புணர்வு வந்துட்டாலே நாம பாதி கிணத்தை தாண்டிட்டோம்னு அர்த்தம். அப்பாடா, கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அடுத்து என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் மூளையோட இந்த இயற்கையான வடிவமைப்ப கொஞ்சம் மாற்றி அமைக்கும் நரம்பியல் பயிற்சிகளை நாம செய்யணும். நரம்பியல் பயிற்சியா? அது ரொம்ப கஷ்டமா இருக்குமே. இல்ல ரொம்ப ஈஸி. இதுல மிக முக்கியமானது, ஆனா பலரும் ரொம்ப சாதாரணமா நினைக்கிற ஒரு விஷயம்தான் நன்றி உணர்வு பயிற்சி, அதாவது கிராட்டிடியூட். ஓ, நன்றி உணர்வா? அது எப்படி மூளைய மாத்தும்? மூளை இயற்கையாவே நம்ம கிட்ட இல்லாத குறைகளை தேடுற இயல்புடையது. இதான் நெகட்டிவிட்டி பயாஸ். இது பரிணாம வளர்ச்சி கொடுத்த கொடைன்னு பார்த்தோம் இல்லையா? ஆமா, சர்வைவல்காக. இதை நாம முறியடிக்கணும்னா நம்ம கிட்ட உள்ள நிறைகளை நாம வேண்டுமென்றே ரொம்ப கான்ஷியஸா மூளைக்கு ஞாபகப்படுத்தணும். இது வெறும் தத்துவம் கிடையாது, மூளையோட நரம்பு பாதைகளை மாற்றி அமைக்கிற, அதாவது நியூரோபிளாஸ்டிசிட்டியை தூண்டுற ஒரு ஆழமான பயிற்சி. வாவ், இதை நான் கொஞ்சம் நடைமுறைப்படுத்தி பார்க்கறேன். நேயர்களே, இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கைய கொஞ்சம் நிலைச்சு பாருங்க. உங்களோட தற்போதைய வேலை, உங்களோட வீடு, உங்களை சுற்றி உள்ள உறவுகள். இதெல்லாம் 5 இல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எப்படியாவது அடையணும்னு கண்ட மிகப்பெரிய கனவா கூட இருக்கலாம். கரெக்ட். இன்னைக்கு அந்த கனவு உங்களுக்கு நிஜமாகியிருக்கு. ஆனா நாம் அதை மறந்துடுறோம். இந்த நன்றியுணர்வை எப்படி ஒரு நரம்பியல் பயிற்சியா மாத்துறது? நான் ஒரு காலத்துல எப்படி வாழணும்னு ஏங்குனேனோ அப்படிப்பட்ட வாழ்க்கையோட ஒரு பகுதியாவது இன்னைக்கு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கறத தொடர்ந்து மனசுக்கு நினைவூட்டுங்க. சூப்பர். ஒவ்வொரு நாளும் தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த நாள்ல நடந்த 3 நல்ல விஷயங்களை எழுதி வைங்க. ஆரம்பத்துல இது ஒரு மாதிரி செயற்கையா தோணலாம், ஆனா தொடர்ந்து செய்யும்போது குறைகளை மட்டுமே தேடுற மூளையோட அமைப்பு மாறி நிறைகளை கவனிக்கிற புது நரம்பு பாதைகள் மூளையில உருவாக ஆரம்பிக்கும். அருமை. வேற என்ன பண்ணலாம்? 2வது விஷயம், பயணத்தை ரசித்தல். மகிழ்ச்சி அப்படிங்கிறது நீங்க என்றோ ஒரு நாள் சென்றடைய வேண்டிய ஒரு இலக்கு கிடையாது. நீங்க இந்த குறிப்பிட்ட நிலையை அடைஞ்சாதான் மகிழ்ச்சியா இருப்பேன் அப்படின்னு கண்டிஷன் போடும்போது நீங்க உங்களோட நிகழ்கால மகிழ்ச்சியை கொன்னுடுறீங்க. ஆனா நிஜ வாழ்க்கையில இலக்குகள் இல்லாம நாம பயணிக்க முடியாதே. நாம இலக்குகளை செட் பண்ணணும். ஆனா அதே சமயம் அந்த இலக்குகளோட நம்மள முழுமையா அடையாளப்படுத்திக்க கூடாது. இது நிஜமாவே சாத்தியமா? ரொம்ப சிறப்பான புள்ளிக்கு வந்திருக்கீங்க. அறிவியலும் உளவியலும் எங்கே முடிவடையுதோ அங்கேதான் மெய்யியல், அதாவது பிலாசபி தொடங்குது. ஓ, நம்ம ஆதாரங்கள் இத பத்தி என்ன சொல்லுது? இதுக்கு ரொம்ப தெளிவா பேசப்படுற ஒரு மெய்யியல் தீர்வு சாட்சியாக இருத்தல், அதாவது விட்னஸ் கான்ஷியஸ்னஸ். சாட்சியா இருக்கிறதா? ஆமா, மனம் அலைப்பாயறதும் குறைகளை தேடுறதும் அதோட இயல்புன்னு நாம பார்த்தோம். அதை நீங்க அடக்கவோ ஒடுக்கவோ நினைச்சீங்கன்னா அது இன்னும் பலமா உங்களை தாக்கும். அப்போ என்னதான் பண்றது? அதுக்கு பதிலா எழும் எண்ணங்களை ஒரு சாட்சியா நின்னு தூரத்திலிருந்து கவனிக்க பழகணும். ஒரு அதிருப்தியோ ஏக்கமோ வரும்போது அந்த உணர்வோட உங்களை இணைச்சிக்காதீங்க. என் மனம் இப்போ ஒரு அதிருப்தியை உணருது அப்படின்னு அதிலிருந்து உங்களை பிரிச்சு பார்க்க பழகணும். ஓ, நான் வேற, ஏன் எண்ணம் வேற. எக்ஸாக்ட்லி. இந்த அதிருப்தி யாருக்கு வருது அப்படின்னு உள்நோக்கி கேட்கும்போது அந்த உணர்வு அதற்கான சக்தியை இழந்துடும். தேவையற்ற மன ஓட்டங்கள் அப்படியே அடங்கிடும். இத நான் ஒரு உருவகத்தோட, அதாவது ஒரு அனாலஜியோட ஒப்பிட்டு பார்க்க விரும்புறேன். இது எப்படின்னா, கடல்ல எழும் அலைகளோட சண்டை போடுறதுக்கு பதிலா அமைதியா கரையில உட்கார்ந்து அந்த அலைகள் வர்றதையும் போறதையும் வேடிக்கை பார்க்கற மாதிரி. அப்படிதானே? அற்புதம். அது மிகச்சரியான ஒரு ஒப்பீடு. நாம அலைகளை நிறுத்த முடியாது, ஆனா அலைகளால் அடித்துச் செல்லப்படாம கரையில பாதுகாப்பா அமர்ந்திருக்க முடியும் இல்லையா? ஆமா, அலைகள் அப்படிங்கிறது நம்ம மூளை உருவாக்குற எண்ணங்கள். கரையில உட்கார்ந்திருக்கிறவர் அப்படிங்கிறது நம்மளோட சாட்சி நிலை. இதோட இணைஞ்ச இன்னொரு முக்கிய தத்துவம் பற்றற்ற ஈடுபாடு, டிட்டாச்மெண்ட் இன் ஆக்ஷன். இதுதான் நான் கேட்டேன். இலக்குகளுக்காக உழைக்கணும், ஆனா அதோட ஒட்டிக்க கூடாதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி? வாழ்க்கையில ஆசைகள் இருக்கிறதுலயும் கடினமா உழைக்கிறதுலயும் எந்த தப்புமே இல்ல. ஆனா அந்த ஆசைகளோட முடிவுகள்ல தான் உங்களோட ஒட்டுமொத்த அடையாளமோ நிம்மதியும் அடங்கியிருக்குன்னு நினைக்கிறது தான் தப்பு. புரியுது. நீங்க ஒரு செயலை முழுமையா உங்க திறமையோட உச்சகட்டத்தை பயன்படுத்தி செய்யணும். ஆனா அதோட இறுதி முடிவுல அது வெற்றியோ தோல்வியோ அதுல உங்க நிம்மதியா அடமானம் வைக்கக்கூடாது. தாமரையில தண்ணீர் போலன்னு சொல்வாங்களே, அது போலவா? தண்ணிக்குள்ள இருந்தாலும் தண்ணி தாமரை இலையில ஒட்டுறதில்ல. எக்ஸாக்ட்லி அதேதான். எவ்வளோ தீவிரமா நாம நம்ம இலக்குகளுக்காக ஓடினாலும் அந்த ஓட்டத்தோட முடிவுகள் நம்ம உள்ளமைதியை பாதிக்காம பாத்துக்கிற நிலை தான் அது. சூப்பர். சரி, இதுவரை நாம உள்ளவியல், மூளை, நரம்பியல், மெய்யியல்னு பல கோணங்கள்ல இந்த அதிருப்திய பத்தி பேசிட்டோம். ஆனா நம்ம ஆதாரங்கள்ல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவல் இருக்கு. ஆமா, உணவை பத்தின தகவல். கரெக்ட். நம்மளோட இந்த தத்துவார்த்தமான மன அமைதிக்கும் நாம அன்றாடம் சாப்பிடுற உணவிற்கும் கூட தொடர்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு.
அது எப்படி சாத்தியம்? மனசுக்கும் வயித்துக்கும் என்ன சம்பந்தம்? இது அறிவியல்ல குடல் மூளை அச்சு, அதாவது கட் பிரெயின் ஆக்சிஸ்னு அழைக்கப்படுற ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. நம்ம உணவிற்கும் மனதிற்கும் பிரிக்க முடியாத தொடர்பு இருக்கு. பொதுவா நாம என்ன நினைப்போம்? மூளையில தான் எல்லா உணர்வுகளும் உற்பத்தி ஆகுதுன்னு நினைப்போம். ஆமா, ஆனா நமக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் தர்ற செரோட்டோனின் அப்படிங்கிற ரசாயனத்துல சுமார் 90% நம்ம குடலில தான் உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாத அறிவியல் உண்மை. என்னது 90% குடலில் தானா? நான் உண்மையாவே ஆச்சரியப்படுறேன். ஆமாங்க, வேகஸ் நரம்பு அப்படின்னு ஒரு முக்கிய நரம்பு குடலையும் மூளையும் நேரடியா இணைக்குது. நீங்க சொல்றத கேட்டா என் மனம் ஏதோ ஒரு குறைய நினைச்சு சஞ்சலப்படும் போதோ இல்ல காரணம் இல்லாம ஒரு அதிருப்திய உணரும் போதோ அதுக்கு காரணம் என் சிந்தனை மட்டும் இல்ல, நான் அன்னிக்கு மதியம் சாப்பிட்ட உணவா கூட இருக்கலாம்னு தோணுதே. இது உண்மையா? 100க்கு 100 உண்மை. செரிமானத்திற்கு அதிக ஆற்றல் தேவைப்படும் ரொம்ப கடினமான இல்ல துரித உணவுகளை, அதாவது ஜங்க் ஃபுட்ஸ் நாம சாப்பிடும்போது உடலோட பெரும்பான்மையான எனர்ஜி அது செரிக்கவே செலவாகிடுது. ஓ, அதனால தான் சாப்பிட்ட உடனே ஒரு மாதிரி மந்தமா ஃபீல் பண்றோமா? கரெக்ட். உடல் சோர்வடையும் போது குடல் மூளை அச்சு வழியா பயணிக்கிற சிக்னல்கள் மூளையில ஒருவித அழுத்தத்தை உருவாக்குது. மனம் இயல்பாவே மந்த நிலைக்கு போயிடும். இல்ல காரணமே இல்லாம எதிர்மறை எண்ணங்களை நோக்கி ஈர்க்கப்படும். அப்போ சரியான உணவு சாப்பிட்டா மூளை தெளிவா இருக்குமா? கண்டிப்பா. எளிதில் செரிக்கக்கூடிய இயற்கையான உணவுகளை சாப்பிடும்போது வயிறு ரொம்ப லேசா இருக்கும். குடல்ல இருந்து மூளைக்கு செல்ற சிக்னல்கள் சீரா இருக்கும்போது மனதோட தேவையற்ற அலைக்கழிப்புகளும் அதிருப்திகளும் இயற்கையாகவே ரொம்ப குறைஞ்சிடுறதே நீங்களே உணரலாம். உடல் தூய்மை அடையும் போது மனமும் தெளிவடையுது. ஆஹா, மூல வேதியியல்ல தொடங்கி பரிணாம வளர்ச்சி வழியா வந்து தத்துவார்த்தமான சாட்சி நிலையில நின்னு இப்போ குடல்ல இருக்கிற செரோட்டோனின் வரைக்கும் வந்து நிக்கிறோம். ஆமா, இது எல்லாமே ஒன்னோட ஒண்ணு ரொம்ப அழகா பின்னி பிணைஞ்சிருக்கு. கண்டிப்பா. இந்த பிரச்சனைய நாம எப்படி முழுமையா அணுகணும் அப்படிங்கிறதுக்கான இறுதி திறவுகோல், அதாவது ஃபைனல் கீ என்னவா இருக்கும்? இறுதி திறவுகோல் அப்படிங்கிறது விரிவறைந்த நோக்கம், அதாவது நம்ம ஆதாரங்கள்ல குறிப்பிடப்படுற ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம், இது கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? அதாவது ஒரு மனிதன் தன்னை சுற்றியே தன் குடும்பம், தன் வேலை, தன் சமூக அந்தஸ்து அப்படின்னு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே சதா சின்னிச்சுக்கிட்டு இருக்கும்போதுதான் அவனுக்கு அவனோட சின்ன குறைகள் கூட ரொம்ப பூதாகாரமா தெரியும். மூளையோட அந்த டிஃபால்ட் மூட் நெட்வொர்க் தானே இதுக்கு காரணம். ஆமா, அந்த சுயம் சார்ந்த சிந்திக்கும் பகுதி எப்போவுமே தன் குறைகளையே பெருசுபடுத்தி காட்டும். ஆனா நம்ம சிந்தனையையும் அன்பையும் மற்ற உயிர்களுக்காக விரிவுபடுத்தும் போது, பிறருடைய துயரங்களை துடைக்கவோ இல்ல பிறருக்கு சேவை செய்யவோ நாம முற்படும்போது நம்ம சுயத்தோட எல்லை விரிவடையுது. ஓ, அந்த வட்டத்தை நம்ம பெருசாக்குறோம். எக்ஸாக்ட்லி. ஒரு பெரிய நோக்கத்திற்காக நாம செயல்படும்போது நம்ம தனிப்பட்ட மனக்குறைகள் தன்னிச்சையாகவே ரொம்ப சின்னதா மாறி காணாம போயிடுறத நம்ம ஆழமா உணர முடியும். நாம ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள நிக்கும்போது சின்ன பிரச்சனைகள் கூட பெரியதா தெரியுது. அந்த வட்டத்தை பெருசாக்கும்போது நம்ம குறைகள் சின்ன புள்ளிகளா மாறி மறைஞ்சிடுது. என்ன ஒரு அற்புதமான சிந்தனை! ஆமா, ஆனா இது ஒரே ராத்திரியில கைகூடிடுற ஒரு மேஜிக் கிடையாது. இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நாம செய்ய வேண்டிய ஒரு தொடர் அகப்பயணம் இருந்துச்சு. முழுமையான திருப்தி அப்படிங்கிறது வெளியில நடக்கிற உலக மாற்றங்கள்லயோ நாம வாங்கி குவிக்கும் பொருட்கள்லயோ இல்ல. நிச்சயமா இல்ல. எந்த ஒரு பதவியோ பணமோ உங்களுக்கு நிரந்தர நிம்மதியா தந்துவிட முடியாது. அது உங்க மூளையோட ரசாயனமோ பரிணாம வளர்ச்சியும் உங்களை ஆட வைக்கிற ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டை புரிஞ்சுக்கிட்டு நன்றியுணர்வாலும் பற்றற்ற நிலையாலும் உடல் மற்றும் மன தூய்மையாலும் நம்மள நாமே மாத்திக்கணும். இருப்பத வச்சு மகிழ்வோம், அதே சமயம் இல்லாதத நோக்கி எந்தவித பதற்றமும் இல்லாம அமைதியா பயணிப்போம். ரொம்ப தெளிவான பார்வை. நம்மளோட பயணம் அதிர்த்தியிலிருந்து தொடங்குறத விட ஒரு முழுமையான திருப்தியிலிருந்து தொடங்குறது தான் உண்மையான சுதந்திரம். ரொம்ப அழகா சொன்னீங்க. நேயர்களே, இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு ஒரு புது வெளிச்சத்தை கொடுத்திருக்கோன்னு நாங்க நம்புறோம். விடை பெறும் தருவாயில உங்களுக்கான ஒரு இறுதிச் சிந்தனை இதோ. அடுத்த முறை உங்க மனம் ஏதோ ஒண்ணு வேணும்னு தீவிரமா ஏங்கும் போதோ இல்ல காரணமே இல்லாம ஆழமான ஒரு அதிருப்தியை நீங்க உணரும் போதோ அத உடனே ஏதோ ஒரு பொருளை வாங்கியோ இல்ல வேற ஏதாவது செஞ்சோ தீர்க்க முயற்சி பண்ணாதீங்க. ஆமா, அந்த அதிருப்திக்கு உடனே இரையாகிட வேண்டாம். ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியா நில்லுங்க.
ஒரு பார்வையாளனா அந்த உணர்வை கவனிச்சு இந்த அதிருப்தி இப்போ யாருக்கு வருது அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. அந்த ஒரு கேள்வியோட ஆழத்துல நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற அத்தனை அமைதியும் கிடைச்சு உங்களோட அந்த முடிவற்ற தேடல் ஒரு முடிவுக்கு வர்றதை நீங்க உணரலாம். நிச்சயமா முயன்று பாருங்கள்.